வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் 2 பேரு அவங்க ஹனிமூனை கொண்டாடுறதுக்காக ஹவாய் தீவுல இருந்து 5 தீவு தள்ளி இருக்கிற ஒரு சின்ன தீவுல கவாய் பீச்சுங்கிற ஒரு கடற்கரை இருக்கு. அதுதான் உலகத்திலே ரொம்ப அழகான கடற்கரையாம். ஆனா எல்லாராலையும் அங்க போக முடியாது. வருஷத்துக்கு 10 பேர் அங்க போனாலே பெருசு. ஆனா அங்க போனப்பதான் தெரியுது அந்த தீவுல புதுமண தம்பதிகளை குறி வச்சு கொள்ற கொலகாரங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு. அதுல இருந்து படம் ஃபுல்லா பதட்டம் தான். செம விறுவிறுப்பா போற இந்த படத்துல கடைசி யூகிக்கவே முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பேரு பெர்ஃபெக்ட் கெட்டவே. படத்தோட முதல் சீன்லயே ஒரு கல்யாண வீட்டை காமிக்காங்க. அங்க கல்யாண மாப்பிள்ள கையில வீடியோ கேமரா வச்சு வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் பிலிம் ஸ்கூல்ல படிச்சு கிராஜுவேட் ஆயிருக்கிற ஒரு கதாசிரியர் போல இருக்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேப் வச்சு இவங்க எங்க ஹனிமூன் போறாங்க அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்க. அப்பதான் நமக்கே தெரியுது இவங்க போக போற தீவு ஹவாயில இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி தனிமையா இருக்குன்னு. அப்படியே அந்த கேமரா வழியாவே கட் பண்ணி காமிச்சா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இப்ப ஹவாயில இருக்காங்க. காரை ஓட்டிக்கிட்டு அந்த கவாய் பீச் தீவுக்கு போறதுக்கான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பிறகு அங்க கார் நிப்பாட்டிட்டு ஹெலிகாப்டர்ல அந்த ஹவாய் தீவு மலைகளை சுத்தி ஒரு ரவுண்ட் வந்துகிட்டு இருக்க. புருஷன்காரன் கிளிஃப் நம்ம தலை அஜித் ஒத்த கையில ட்ரெயின்ல தொங்குற மாதிரி இவன் ஹெலிகாப்டர்ல தொங்கி ஸ்டண்ட் பண்றான். அதை பார்த்தா ஹெலிகாப்டர் டிரைவர் உள்ளவாயா வென்று அப்படின்னு சொல்ல இவங்க அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறப்போ கீழே 2-3 பேர் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே கிளிஃப் நானும் இந்த ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட டிரைவரோ இது ரொம்ப ஆபத்தான ட்ரெக்கிங், ஆனா அது முடியிற இடம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு மேலாக்குல பறந்து கூட்டு போய் அவங்களுக்கு அந்த கவாய் பீச்சை காமிக்காரு. அந்த பீச்சை தாண்டி போறதுக்கு வழியே கிடையாது. இது டெட் எண்ட். இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு 2 வழிதான். ஒன்னு ட்ரெக்கிங் பண்ணி இந்த தீவை கடந்து வரணும், அப்படி இல்லனா கயாக்கிங் போட்டை வச்சு தண்ணியிலேயே ஓட்டிக்கிட்டே இவ்வளவு தூரம் வரணும். ஆனா இவங்க அந்த கவாய் பீச்சுக்கு ட்ரெக்கிங் போய் தங்கணும்னா அதுக்கு பெர்மிட் தேவை. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கள் பெர்மிட் இல்லாம அந்த இடத்துக்குள்ள விட மாட்டாங்க. அப்ப நம்ம கிளிஃப் அந்த ஹெலிகாப்டர் டிரைவர்ட்ட உள்ள போறதுக்கு ஒரு நாள், அங்க ஒரு நாள் தங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் 3 நாளுக்கு பெர்மிட் வாங்கியிருக்கேன் அப்படிங்க. 3 நாள் காணாது சார், நீங்க அங்க போன அப்புறம் இன்னும் 2 நாள் தங்கலாம்னு தோணும், பேசாம 5 நாளுக்கு பெர்மிட்டை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து இறங்கி வரான் ஸ்கல்லிங்கிற ஒருத்தன். இந்த ஹெலிகாப்டர் டிரைவரோட மனைவி தான். இவங்க நின்றுட்டு இருக்கிற கடையை நடத்துறது மனைவியோட தம்பி, அதாவது அந்த மச்சான் தான் ஸ்கல்லி. ஊருக்கு வர்ற டூரிஸ்டுகளுக்கு ஒத்தாசையா அதே இதுன்னு வேலையை செஞ்சு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்காரம்மா நம்ம புதுமண தம்பதிகளான கிளிஃபும் சிட்னியும் அவங்களுக்கு கார்ல கொண்டு போய் லக்கேஜ் வச்சு அனுப்பிவிட்டு வா அப்படின்னு ஸ்கல்லி அனுப்பிவிட அவனும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றான். பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு இவங்களை வழி அனுப்பி விடுறாங்க. சீக்கிரம் வரோம் அப்படின்னு கார் எடுத்துட்டு அவங்க கிளம்புறப்பதான் காமிக்காங்க கீழே ஒரு நியூஸ் பேப்பர் கிடக்கு. அதுல ஹெட்லைன்ஸ்ல ஹோனலுலு தீவுல புதுமண தம்பதிகள் கொலைன்னு போட்டிருக்கு. அதை கவனிக்காத இவங்க ஜாலியா காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தனியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கப்போ தூரத்துல ஏதோ லிஃப்ட் கேட்கற மாதிரி தெரியுது. வந்த வேகத்துக்கு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனா நம்ம கிளிஃப் அவங்கள பார்த்த உடனே நிப்பாட்டிடுறான். அதை பார்த்த அவன் பொண்டாட்டி சிட்னி இல்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, ஏன் நம்ம ஹவாய்க்கு வந்திருக்கோம், இங்க இந்த மாதிரி தான் யாராவது லிஃப்ட் கட்டிட்டு இருப்பாங்க, குடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவங்க யார் என்னன்னு தெரியாது, எதுக்கு லிஃப்ட் கொடுக்க இவ கேட்கறா. ஹவாயில எந்த ஆபத்தான விஷயமும் நடக்காது, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்கள வண்டியில ஏற சொல்றான். அவங்களும் ஒரு கப்பல் தான். அதுல அந்த ஆளு அவங்களோட மூட்டையை இவங்க ஜீப்ல தூக்கி போடுறப்பதான் நமக்கு தெரியுது கேல் அண்ட் கிளியோ ஃபாரவர்னு எழுதி வச்சிருக்கான். அவன் பேர் கேளு, அந்த பொண்ணு பேர் கிளியோ போல. ஆளுங்களை பார்த்தா சட்டை கிட்ட போடாம ஜாயிண்ட் அடிச்சு அப்படியே ஊரா சுத்துற குரூப் மாதிரி தெரியுது. கிளிஃப் திரும்புறான். அப்பதான் கவனிக்கான் வெளியே அந்த ஆளு கேளு அவன் சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நெஞ்சில சாத்தான் சகலமும் பண்ணுவான்னு டேட்டு அடிச்சிருக்கான். அதை பார்த்த உடனே அவன் அரண்டுதான். இந்த முக்கு வரைக்கும் தான் போறோம் அப்படின்னு கதையை மாத்தி விட்டுருதான். சரி எவ்வளவு தூரம் கூட்டு போறீங்களோ அவ்வளவு தூரம் கூட்டு போங்க அப்படின்னு கேள் வெளியே நின்று சொல்ல, நீங்க ஒரு 5 நிமிஷம் இங்க நின்னீங்கன்னா வேற வண்டி வரும், அதுல இறக்கிறீங்களா அப்படின்னு கிளிஃப் சொல்றான். அதை கேட்ட கேளு கடுப்பாயிடுறான். உடனே அவன் ஆளு கிளியோட்ட எப்ப போதும் வெளியே வா அப்படிங்க. ஆனா அந்த பொண்ணும் இவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்க அதை பார்த்து இன்னும் கடுப்பான கேளு, இன்னும் 1 நிமிஷம் கூட அவன் வண்டியில உட்காந்துருந்தா இங்கே உன்னை சங்கருத்து போட்டுருவேன் அப்படின்னு கத்த அந்த பொண்ணு பைய எடுத்துட்டு கடுப்புல இறங்கிடுறா. அவன் சங்க இருப்பேன் இங்க இருப்பேன்னு சொல்றதை கேட்டு இவங்க நடுநடுங்கி போயிடுறாங்க. அந்த பயவுல நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. எது எப்படியோ இவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து காரை நிப்பாட்டிட்டு அந்த தீவுக்கான ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜாலியா பல சீனரிகளை பார்த்துக்கிட்டு அவங்க ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு இடத்துல அவங்க கடக்க வேண்டிய பாதை ரொம்ப குறுகலா இருக்கு. லைட்டா ஸ்லிப் ஆனாலும் சில்ற செதறிடும். இதனாலதான் இந்த கடைசி கவாய் பீச்சுக்கு நிறைய மக்கள் போறதே கிடையாது. இவங்க 2 பேரும் தயங்கி போய் நின்றுகிட்டு இருக்க. அப்ப அந்த வழியா வந்த ஒருத்தன் என்ன தயக்கம் என்ன பார்த்து அப்படியே வாங்க அப்படின்ட்டு கடகடன்னு 2 ஸ்டெப்ல அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுறான். இவன் பேர் நிக்கு. என்ன இந்த ஆளு இவ்வளவு ஈஸியா கிராஸ் பண்ணி போயிட்டான் அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்க. கடந்து போனவன் அங்க நின்று வாங்க நான் உங்களை பாத்துக்கிறேன்னு மோட்டிவேட் பண்ண கிளிஃப் கடந்து வந்துடுறான். அடுத்தாப்புல அவன் மனைவி சிட்னி கிராஸ் பண்றப்போ சடார்னு ஒரு ஹெலிகாப்டர் மேல பறந்து போவ பதறி போன அவ கால் வலிக்கிறது. ஆனா நல்ல வேலைக்கு நம்ம நிக்கு விழுற அவளை கையை பிடிச்சு தூக்கி காப்பாத்திடுறான். அதுக்கு பிறகு நிக்கையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு 3 பேருமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நிக்குக்கு நம்ம கிளிஃப் எங்கேயோ பார்த்த மணிக்கே இருக்கு, நீங்க எதுவும் ஆக்டரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் சிட்னி சொல்றா இவர் ஆக்டர் கிடையாது, இவர் ஒரு ஸ்கிரீன் ரைட்டர், பெரிய பெரிய ஸ்டுடியோலாம் கதை எழுதுறதுக்காக இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன நிக்கு என் வாழ்க்கையில ஏகப்பட்ட அட்வென்ச்சர் கதை இருக்க, நான் வழி நடுக சொல்லிட்டே வரேன், அதை வச்சே நீங்க ஒரு நல்ல படமா எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிதான் அப்படின்ட்டு இவங்க பேச்சு கொடுத்துட்டே போயிட்டு
இருக்கப்போ அங்க ஒரு 3-4 பிள்ளைகள் குழம்பி போய் நிக்கிறத பாக்குறாங்க. என்னமா மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறீங்களா அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுது அவங்கள யார் போனுக்குமே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, எங்க அப்பா அவசர அவசரமா போன் போட்டாரு, என்னன்னு கேட்டா இங்க ஏதோ கொலை நடந்துட்டதா சொல்றாரு. ஃபுல் டீடைல் கேட்கறதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிட்டு திரும்ப நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இது கொலையா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகி போவ அவங்கள அவங்களோட மொபைல் எடுத்து நெட்வொர்க் கிடைக்குதான்னு பாக்காங்க. இவங்களுக்கும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, ஏதோ புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகளை யாரோ கொண்டுட்டாங்களாம், எங்க அப்பா உடனே இந்த தீவை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. கொலை எங்க நடந்துச்சா அப்படின்னு கேட்டா ஹோனலுலு தீவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவுல தான் நம்ம கிளிஃபும் சிட்னியும் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, போலீஸ் கொலை பண்ண கொலையாளிகளை தேடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க ஒரு ஆணும் பொண்ணுமா. அதை கேட்ட உடனே கிளிஃப் அவன் பொண்டாட்டி சிட்னிட்ட, இந்த செய்தி எல்லாம் கேட்ட எனக்கு பயமா இருக்கு, திரும்ப போயிருமா அப்படிங்க. ஆனா அதுக்கு சிட்னியோ, அது நடந்தது அந்த தீவு, நம்ம அதுக்கப்புறம் 4 தீவு தாண்டி இங்க வந்துட்டோம், இங்க என்ன பிரச்சனை இருக்க போது, நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், அதை ஸ்பாயில் பண்ண வேண்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுங்க, இது ஹனிமூனா, நீங்களும் புதுசா கல்யாணம் பண்ணவங்களா அப்படின்ட்டு, இவங்க கூட போக வேண்டாம், நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலான்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் முன்னாடி போவோம், நிக்கு நான் இந்த பக்கம் லெஃப்ட்ல திரும்பிடுவேன், நீங்க போக வேண்டிய பீச் ரைட்ல இருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, சிட்னி அவன்கிட்ட, நீங்க அந்த சீக்ரெட் ஃபால்ஸ்ல கேம்ப போட போறீங்களோ அப்படின்னு கேட்கா. நாங்க அங்கதான் கேம்ப் போட்டுருக்கோம், கீழே கார்ல போயிட்டு ஒரு பொருள் எடுக்க வேண்டியிருக்குன்னு தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு நிக்கு சொல்ல, நாங்களும் கூட வரவான்னு சிட்னி கேட்கா. வரணும்னா வாங்க, எனக்கு டைம் ஆயிட்டு நான் முன்னாடி போனேன் அப்படின்னு நிக்கு கிளம்பி போவ, சிட்னி கிளிஃப் இழுத்துட்டு போறா. அப்பதான் கிளிஃப் கவனிக்கான், கீழே மலை இடிவாரத்துல ஏதோ 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, இவங்க ரோட்ல லிஃப்ட் கொடுக்காம விட்டுட்டு வந்தாங்களே கேலும் கிளியோவும். சரி ரைட்டு, எதுக்கும் நம்ம கூட ஒரு ஆளை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிளிஃபும் நிக்க கூட கிளம்பி போயிடுறான். அங்க போய் பார்த்தா அவங்க சீக்ரெட் ஃபால்ஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த ஃபால்ஸ்க்கு நடுவுல ஒரு பொண்ணு பிறந்தமேனிக்கு படுத்து கிடக்கா. முன்னாடி போன நிக்கி சட்டு சட்டுன்னு அவனும் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ள இறங்கிடுறான். இவ பேர் ஜீனா, என்னோட மைனா அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு முன்னாடி நம்மகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. உள்ள போன நிக்கு ஜீனா கூட சேர்ந்துக்கிட்டு தண்ணிக்குள்ள வாங்க தவக்கா பிடிக்கலாம்னு அவங்களையும் தண்ணிக்குள்ள வர சொல்றாங்க. அப்ப நம்ம கிளிஃபோ, நீ உள்ள போ, நான் போன்ல சிக்னல் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சிட்னியை அனுப்பி விட்டுருதான். அப்ப நம்ம கிளிஃபே ஒரு ஓரமா மறைவா போய் அவன் போன்ல சிக்னல் கிடைக்கும்னு தேடி சிக்னல் கிடைச்ச உடனே கூகுள்ல போயிட்டு பக்கத்து தீவுல நடந்த கொலையை பத்தி வாசிக்கான். அதுல அந்த கொலையை பத்தி டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. புதுமண தம்பதிகளை யாரோ கொலை பண்ணி அவங்களுடைய பல்லு நகத்தெல்லாம் புடுங்கிருக்காங்களாம். கொலையாளிகள்னு போலீஸ் சந்தேகப்படுறது ஒரு ஆணும் பொண்ணுமா. அவங்க இப்ப அந்த தீவுல இருந்து கவாய் தீவுக்கு போயிட்டு தான் நியூஸ் சொல்லுது. இங்க இவன் இதை வாசிச்சுக்கிட்டு இருக்க அங்க நிக்கோ கிளிஃப மட்டும் ஆள காணுமேன்னு அவனை தேடி தண்ணிக்குள்ள இருந்து நைஸா எந்திரிச்சு வரான். இங்க கிளிஃப காமிக்காங்க, அப்படியே சிக்னலுக்காக போனை மேல தூக்குறான். பார்த்தா எய்தாப்ல யாரும் நிக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு கிளியோ. பக்கத்திலேயே கேளு உட்காந்துருக்கான். இவங்க எப்ப இங்க வந்தாங்கன்னே அவனுக்கு தெரியல, சைலண்டா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கேளு அவன் மனைவி கிளியோட்ட பேச மாட்டேங்க, இங்க வருஷம் ஏகப்பட்டவர் செத்து போவாங்களாமே, சே சாவு யாருக்கு எப்ப வரும்னே தெரியாதுல்ல அப்படின்னு நக்கலா சொல்லி சிரிச்சுட்டு கிளிஃபா பார்க்க அவன் தன்னால பதறி போய் நிக்கான். நாங்க அந்த முக்களை திரும்பிடுவோம் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கார்ல வந்திருக்கிறிய, எதுக்கு எங்கிட்ட போய் சொன்னான்னு கேட்கான். என்ன இங்க என்ன ரகசிய மாநாடு நடக்குது அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு திரும்பி பார்த்தா நிக்க அங்க நிக்கான். அவனை பார்த்த உடனே கிளிஃப் மனசுல ஒரு தைரியமும் சந்தோஷமும், சாமி மாதிரி வந்து காப்பாத்துறான்டான்னு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடி வந்துடுறான். நிக்கு கீழே பார்த்து ஒரு முறப்ப விட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. அப்பதான் அவன் பேக திறந்து பார்க்கா, இவங்க அந்த கவாய் தீவுக்குள்ள போறதுக்காக வாங்கி வச்சிருந்த பெர்மிட்டை காணும். ஒருவேளை அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் கேளோட பேக்கை திறந்து செக் பண்றான். அதுல செக் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தா கேளு ஜெயில இருந்ததுக்கான கைதி கார்டு உள்ள இருக்கு. ஆத்தாடி அப்படின்னு அதை உள்ளே வச்சுட்டு ஓடி போய் நிக்க கூட ஜாயின் அடிச்சுக்கிறான். பிறகு அவங்க எப்படியோ ட்ரெக் பண்ணி அந்த கவாய் பீச் கிட்ட வந்துடுறாங்க. அங்க இருந்து பார்த்தா தெளிவா தெரியுது, தூரத்துல இவங்களை நோக்கி ஒரு பயங்கரமான மழை வந்துகிட்டு இருக்கு. அப்ப இவங்க பீச் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கப்போ நம்ம நிக்கு இவனோட வாழ்க்கையில நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கும். அதுல நிக்கு அவன் டீமோட ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ஆபரேஷனை பண்ண போனதா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம கிளிஃபுக்கு புரியுது நிக்கு முன்னாடி ஆர்மியில இருந்தவன். ஆனா இவன் சொல்றது எல்லாமே கொஞ்சம் ஓவரா தான் தோணுது. அப்ப சடான்னு திரும்பி இங்க பாத்தீங்களா அப்படின்னு அவன் மண்டையில உள்ள முடிய விலக்கி காமிக்கான். பார்த்தா பெரிய தழும்பு ஒண்ணு இருக்கு. ஒரு வாட்டி நாங்க மிஷனுக்கு போறப்போ பக்கத்துல உள்ள கண்ணி வெடி வெடிச்சு அந்த வெடிகுண்டு என் பின்மண்டைய பொழந்துட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கப்புறம் இவனை ஜெர்மனிக்கு தூக்கிட்டு போய் டைட்டானியம் ஒரு உலோகத்தை இவன் மண்டைக்குள்ள வச்சு அடைச்சிருக்காங்களாமா. அதனால நான் ஏர்போர்ட்டுக்குலாம் போனா மெட்டல் டிடெக்டர் என் மண்டையில் உள்ள இரும்பை கண்டுபிடிச்சிடும். ஆனா அந்த சாக்கா பயன்படுத்தி எப்பவும் என்னோட தம்பியை கூடவே கொண்டு போயிருவேன் அப்படிங்க. இது தம்பியா அப்படின்னு அவங்க கேட்க, இதுதான் என் தம்பி அப்படின்னு அவன் காலில் மாட்டி வச்சிருக்கிற ஒரு கத்தியை எடுத்து காமிக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஆளு கிளிஃபுக்கு கழிஞ்சிருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போற வழியில ஒரு ஆத்தா கடக்க வேண்டியிருக்கு. ஆத்தோட இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கையில கட்டி வச்சிருக்காங்க. அதை பிடிச்சிட்டே தான் கடக்க முடியும். முதல்ல நம்ம நிக்கும் ஜீனாவும் கடந்து போறாங்க. கிளிஃப் சிட்னியை தனியா ஒரு மரத்தை பின்னாடி கூட்டு வந்து அவன் மொபைலை காமிக்கான். அதுல அந்த நியூஸ்ல கொலையாளிகளோட சிசிடிவி போட்டோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்களே அதை காமிக்கான். பார்த்தா நிக்கும் ஜீனா மாதிரியே இருக்கு. அதை பார்த்து ஷாக்கான சிட்னி, ஒருவேளை இது வேற யாராவது கூட இருக்கலாம், போட்டோல ஒழுங்கா தெரியாம இருக்கும் அப்படிங்க. அப்ப நிக்கு தூரத்துல இருந்து என்னவே அங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சவுண்ட் விட கிளிஃபும் சிட்னியும் அவங்க கூட ஃபாலோ பண்ணி போறாங்க. இவங்க அந்த பீச் பக்கத்துல உள்ள மலைப்பகுதிக்கு வந்துடுறாங்க. மழை சோர்னு பேய ஆரம்பிச்சிருது. சரி ரைட்டு, இங்கே டென்ட்டை போட்டு கேம்பிங்க போடுவோம் அப்படின்னு ஆளாளுக்கு அவங்க
கொண்டு வந்த டென்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ கிளிஃப் கஷ்டப்பட்டு அவன் டென்ட் ஆணியை மீச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி டங்கு டங்குன்னு சத்தம் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா நிக்கு கையில ஒரு கோடாரியை வச்சு அவன் டென்ட் ஆணியை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிளிஃப் பாத்துக்கிட்டு இருக்க சடான்னு கோடாரியை தூக்கி கிளிஃபுக்கு வீசுறான். டக்குன்னு பதன கிளிஃப் எப்படியோ அதை கேட்ச் பிடிச்சிடறான். பரவாயில்லையப்பா நல்லா கேட்ச் பிடிக்க அப்படின்னு சிரிச்சுட்டே நிக்கு போயில. அப்ப தூரத்துல காட்டுக்குள்ள இருந்து காமிக்காங்க யாரோ காட்டு வழியா இவங்க டென்ட்டை பார்த்து மணிக்கே நடந்து போற மாதிரி தெரியுது. அங்க நம்ம நிக்கு யாருமே இல்லாத காட்டை பார்த்து அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே மெல்ல ரிவர்ஸ்ல வந்தவன் ஏதாவது ஒரு ஆடு அந்த வழியா போயிருக்கமா இருக்கும், அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து குடிக்கான். அந்த சரக்கு பாட்டிலுக்குள்ள ஒரு தேல் ஒண்ணு செத்து கிடக்கு. சரக்கோட போதையை ஏத்துறதுக்காக தேலை உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த நிக்கு நம்ம கிளிஃப்ட்ட இந்த தேலை உயிரோட இருக்கும் போதே உள்ள போட்டு அதை முங்க விட்டு சாவடிச்சிருப்பாங்களா இல்ல வெளியே வச்சு சாவடிச்சு பாட்டிலுக்குள்ள போட்டிருப்பாங்களான்னு கேட்கான். இப்படி இவன் குதர்க்கமாவே கேள்வி கேட்கான்னு சொல்லிட்டு கிளிஃப் முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம நிக்கு ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், நம்ம யார் கூட இருக்கோம், திடீர்னு ஒரு ஆபத்துனா எப்படி தப்பிச்சு ஓடுவோம், இதெல்லாம் தான் யோசிக்கணும். மட்டி பய மாதிரி ஒண்ணு கடிக்கிறதுக்கு மரத்தையும் டென்ட் அடிக்கிறதுக்கு ஆணியும் தேடிட்டு இருக்க கூடாது அப்படின்னு இவன்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே எதையோ எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பேசி முடிக்கல அவன் கையில ஒரு வில்லு அம்பு இருக்கு. மாமாப்ல காட்டுக்குள்ள போய் ஆட்டை வேட்டையாடிட்டு வரும் அப்படின்னு கூப்பிட, இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லவும், நீ வேணா இங்கே பொம்பளையாளர்களோட உட்காந்துக்கோ, நான் போய் நைட்டு டின்னருக்கு ஆட்டை வேட்டையாட போறேன் அப்படின்னு கிளம்பி போவ. நம்ம கிளிஃபும் அவன் கூடயே போயிடுறான். காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் கையில வில்லு அம்பையும் கோடனையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா மெதுவா நகர்ந்து போறாங்க. நீ எங்களை பார்த்து அப்படிதானே நினைச்ச அப்படின்னு கேட்கான். எப்படியா நினைச்சேன் அப்படின்னு கேட்க, அந்த புதுமண தம்பதிகளை கொண்ட கொலைகாரங்க நாங்க, நீ நினைச்சியா இல்லையா அப்படின்னு கேட்கான். அவன் கேட்கிற துணியிலேயே கிளிஃபுக்கு லைட்டா தொட நடுங்க ஆரம்பிக்கு. பயப்படாடே இதை அவன் கதையில போய் எழுது, நல்ல ட்விஸ்டோட வச்சு எழுது அப்படின்னு சொல்றான். அப்ப கிளிஃப் நிக்கிட்ட வந்து நம்ம ஆட்டை வேட்டையாட வரல தானே அப்படின்னு கேட்க, சத்தியமா இல்ல, நம்ம டென்ட்டுக்கு பக்கத்துல யாரோ ரெண்டு பேர் போன மாதிரி என் கண்ணுக்கு பட்டுது, அவங்க இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும், அவங்கள போடுறதுக்கு தான் வந்திருக்கோம், கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு முன்னாடி போறான். நம்ம கிளிஃபும் ஒரு 10 அடி தூரம் விட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் கிளிஃப் கவனிக்கான் வலது பக்கத்துல தூரத்துல காட்டுக்குள்ள யாரோ ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவன் நிக்க கூப்பிடுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா நிக்கு இவன் கூப்பிடுறது காதுக்கு கேட்கல. அவன் பாட்டுக்கு முன்னேறி போயிடுறான். அப்போ நம்ம கிளிஃப் மட்டும் அது யாருன்னு பாக்குறதுக்காக மெல்ல பக்கத்துல போறான். அப்ப சடான்னு யோ யார் நீ அப்படின்னு சத்தம் கேட்கவும் பதறி போன கிளிஃப் பின்னாடி இருந்தவனை பிடிச்சிட்டு கோலரியால குத்த போயிடுறான். அண்ணே குத்துறாங்க அப்படின்னு அவன் கத்தவும் தான் அது யாருன்னு பார்த்தா அந்த கடையில இவங்களுக்கு லக்கேஜ் எடுத்து உதவுன ஸ்கல்லி. அண்ணே நீங்க போறப்ப பெருமிட்ட மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க, பெருமிட் இல்லாம கவாய் தீவுக்குள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவுதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, தம்பி என்ன மன்னிச்சிருப்பா அவசரப்பட்டு கை வாங்கிட்டேன். ஆனா அவனும் கிளம்புதான்னு சொல்லிட்டு போயிடுறான். கிளிஃப் மட்டும் தனியா திரும்பி கேம்புக்கு வந்துடுறான். என் வரவும் ஜீனா இருந்துகிட்டு நிக்க எங்கன்னு கேட்க, அவனை காட்டுக்குள்ள எங்கேயோ தொலைச்சிட்டேன், அவனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளிஃப் வந்து உட்காந்துட. கொஞ்ச நேரத்துல அங்க நிக்கு வரான். அவனை பார்த்து ஜொல்லு விட்ட ஜீனா, இங்க பாடுறா என் ஆம்பளை எப்படி வரான்னு அப்படின்னு சொல்றா. எல்லாரும் திரும்பி பார்க்காங்க. ஒட்டம்பெல்லாம் ரத்தம் வலிய தோல் மேல ஒரு பெரிய ஆட்டை தூக்கி போட்டு கொண்டு வரான். வில்லம்ப வச்சு இவனே இதை வேட்டையாடி கொண்டு போல இருக்க, இன்னைக்கு நைட்டு நமக்கு மட்டன் சுக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கொண்டு வந்து அங்க போடுறான். இன்னைக்கு ஆட்டை யாரா இருக்கிறது, நீ இருக்கிறியா இல்ல நான் இருக்கட்டா அப்படின்னு ஜீனா கேட்க, இவங்க உண்மையாவே ஒரு கோக்கமாக்கான கப்பல் தான் போல இருக்குன்னு நம்ம சிட்னியும் கிளிஃபும் பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஏதோ சத்தம் கேக்குது. கிளிஃப் முழிச்சு பார்த்தா பக்கத்துல சிட்னியை காணும். அலறி அடிச்சு வெளியே வந்து பார்த்தா பக்கத்துல போலீஸ் ஹெலிகாப்டர் பறந்து வருது. டென்ட்ல இருக்கிற எல்லாரும் வெளியே வாங்க, உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு போலீஸ் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் வெளியே வந்து நிக்காங்க. அப்படியே மெல்ல இவங்களை கிராஸ் பண்ணி போன ஹெலிகாப்டர் அங்க கவாய் பீச் பக்கத்துல போவும் யார்ட்டையோ உடனே ஹேண்ட்ஸ் அப் பண்ணி கீழே படுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. யார் அவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இவங்க அந்த பக்கம் ஓடி போய் பார்த்தனா அங்க கேலும் கிளியவும் இருக்காங்க. அவங்கள போலீஸ் கீழே படுக்க போட்டு கையில விலங்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க அந்த போலீஸ்ட எதுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்றீங்க, அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க, எந்த தகவலையும் இப்ப எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லிடுறாரு. அப்போ கேலையும் கிளியாவும் வலுக்கட்டாயமா ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிட்டு இருக்க. அவங்களோட பேக்கை போலீஸ் தேடி பார்க்காங்க. என்னவே என் பேக்ல என்ன துப்பாக்கியா கிடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த போலீஸ்காரர் பேக்குள்ள கையை விட்டு எடுத்தா ஒரு கட்டிங் பிளேடு வந்து கூடவே ஒரு டிக்டாக் மிட்டாய் டப்பா வந்து அதை திறந்து கொட்டி பார்த்தா உள்ள இருந்து மனுஷ பல்லா விழுது. தூக்குங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு குண்டு கட்ட ஹெலிகாப்டர்ல போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்பதான் நம்ம கிளிஃபுக்கும் சிட்னிக்கும் மனசுல பெருமூச்சு, இனிமேல் நம்ம ஹனிமூனை நிம்மதியா கொண்டாடலாம்னு. அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜீனாவுக்கும் தான். ஜீனா நம்ம சிட்னியை பார்த்து நீங்க தான் அந்த கொலகாரங்களா இருப்பீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, சிட்னி இவங்க அவங்க கொலகாரங்களா இருப்பாங்களான்னு நினைச்ச சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க டென்ட் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அந்த மலையில இருந்து கீழே இறங்கி கவாய் பீச்சுக்கு வராங்க. அப்போ அவங்க இன்னொரு கூட்டம் அந்த கயாக் போட்ல கடல் வழியா இந்த தீவுக்கு வராங்க. இப்படியே இவங்க நல்லபடியா அந்த நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு சாயங்கால நேரம் போல நம்ம கிளிஃப் நிக்கு கிட்ட வந்து, மாப்பிள இந்த கயாக்ல வந்தாங்களே அவங்ககிட்ட நான் டீல் பேசி வச்சிருக்கேன், 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபான்னு காசு கொடுத்து ஒரு 2 போட்டை 1 மணி நேரத்துக்கு வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன், வா பக்கத்துல உள்ள குகையை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாங்க. நம்ம நிக்கோ கொஞ்சம் டயர்டா இருக்கியா பிறகு போலாம் அப்படின்னு சொன்னா, என்னவே பெரிய அட்வென்ச்சர் அங்க போன மண்டைய போலாம் தாங்கன்னு சொன்னேன், இப்ப பக்கத்துல உள்ள ஒரு குகைக்கு போட்ல வர பயப்படுற அப்படின்னு சொல்லவும் நம்ம ஆளுக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிருது. அங்க பாக்க கடற்கரையில சிட்னி உட்காந்துருக்கா. ஜீனா வந்தா நான் சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கயாக்கு போட்டு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போவ. கொஞ்ச நேரத்துல அங்க ஜீனா வரா. 2 பேரும் கடலுக்குள்ள போட்டை ஓட்டிட்டு
போறத பார்த்த இவ சிட்னிட்ட இவங்க எங்க போறாங்கன்னு கேட்க எங்கேயோ போறாங்க சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன்னு சொன்னாங்க அப்படின்னு கத்துறா. சரின்னு சொல்லிட்டு இவ டைம் பாஸ் பண்ணலான்னு அப்படியே கடற்கரையில உட்கார்றா. அப்போ அங்க டென்ட்ல நம்ம சிட்னியோட வீடியோ கேமரா இருந்துச்சு. அதை எடுத்து இவங்க படம் ஓட்டுறத வீடியோ எடுக்கலாம்னு எடுக்கிறா. அதுல இவங்க கல்யாணத்தப்போ படம் ஸ்டார்டிங்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த போட்டோ வீடியோகள் இருக்கு. நேரத்தை போக்கலான்னு அந்த போட்டோ வீடியோ ஒவ்வொன்னா ஜீனா பார்க்க ஆரம்பிக்கா. ஒவ்வொரு போட்டோ வீடியோவும் தாண்டி போக போக அவளுக்கு முகம் மாறுது. சட்டுன்னு கேமராவை கீழே போட்டுட்டு நேரா கடற்கரைக்கு ஓடி போய் தன்னோட நிக்கிட்ட இல்ல போவாதன்னு கத்தி கைய காட்டுறா. ஆனா தூரத்துல இருந்த அவனுக்கு எதுவும் கேட்க மாட்டுக்கு. இவ உடனே அவனுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு போன் எடுக்கா. போன்ல சிக்னல் இல்ல. அப்போ கீழே விழுந்து கிடக்கிற கேமராவை நமக்கு காமிக்காங்க. பார்த்தா அதுல கல்யாணம் இருக்கிறது உண்மையிலே இப்ப இங்க இருக்கிற கிளிஃபும் சிட்னியும் கிடையாது. நிக்கு போற திசையை பார்த்தா அவன் அங்குள்ள கோகைகளை நோக்கி போற மாதிரி இருக்கு. உடனே அவனை எப்படியாவது அலர்ட் பண்ணி ஆகணும்னு ஜீனா தர வழியா அந்த மலை மேல ஏற ஆரம்பிக்கா. அங்க ஒரு முட்டுச்சந்தில வந்து மாட்டிக்கிறா. ஆனா நல்ல விலைக்கு மேல ஏறி போறதுக்கு ஒரு கயிறு ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சு மலை மேல ஏறா. அந்த மேட்டு மேல ஏறி அவ அங்கிருந்து ஓட பார்த்தா பின்னாடியே சிட்னி இவ்வளவு விரட்டி வந்துகிட்டு இருக்கா. மலை மேல வந்து அந்த குகை எங்க இருக்குன்னு தேடி பார்க்க. ஆனா அவ கண்ணுக்கு சிக்க மாட்டுக்கு. அதே நேரத்துல அங்க காமிக்காங்க நம்ம கிளிஃபும் நிக்கும் அந்த குகைக்குள்ள வந்துடுறாங்க. நிக்க பாட்டுக்கு அவன் போட்ல படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப சரக்கு அடிக்கலான்னு அவனோட அந்த தேல் சரக்கு பாட்டில எடுக்க அப்பதான் நிக்க புரியுது தேல் உயிரோட உள்ள போகும். ஆனா உள்ள போன புதல் செத்துருன்னு. அதே மாதிரிதான் இப்ப இவனும் இந்த குகைக்குள்ள உயிரோட வந்திருக்கான். ஆக ஊரெல்லாம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது அந்த கொலகாரன் கிளிஃப் தான் அப்படிங்கிறது நிக்கு புரிஞ்சிருது. அவன் மெல்ல அவன் காலில் வச்சிருக்கிற அவன் தம்பி கத்தியை எடுக்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ளேயும் துப்பாக்கியை தூக்கணும் கிளிஃப் டம்முன்னு நம்ம நிக்கு மண்டையில சுட்டு கொண்டுதான். அப்பதான் பிளாஷ்பேக்கை காமிக்காங்க. அந்த பக்கத்து தீவுல புதுமண தம்பதிகளை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அந்த புதுமண தம்பதிகளை கொன்னது வேற யாரும் கிடையாது. இப்போ கிளிஃபும் சிட்னிமா சுத்திட்டு இருக்கிற இவங்க தான். அவங்க சுட்டு கொன்னதுதான் உண்மையான கிளிஃப் சிட்னி ஹனிமூனுக்காக இங்க வந்திருந்தவங்க. அவங்களை கொன்னுட்டு அவங்களோட அடையாளத்தை இவங்க எடுத்து அவங்க மாதிரியே வாழ ஆரம்பிக்காங்க. இவங்களோட ஸ்டைல இதுதான். இவங்க யாரெல்லாம் கொல்றாங்களோ அவங்க அடையாளத்தை திருடி அவங்கள மாதிரியே வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான வித்தியாசமான சைக்கோ கில்லர் இந்த ரெண்டு பயவுகளும். அவங்களை கொன்னுட்டு அவங்களோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டு அவங்க செக்இன் பண்ற ஹோட்டல்லே செக்இன் பண்ணி அவங்களோட காசு பணத்தை வச்சு இவங்க ஹனிமூனுக்கு வந்த மாதிரியே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்பதான் அதே பிளாஷ்பேக்ல காமிக்காங்க இவன் அவனோட பெருமிட்டை தேடுற மாதிரி அந்த கேல் கிளேயோட பேக்கை தேடிக்கிட்டு இருந்தானே. அப்பதான் நைஸ் போல இவன் கொலை பண்ணி புடுங்கி வச்சிருந்த நகம் பல்லெல்லாம் கேல் கிளேயோட பேக்குக்குள்ள போட்டு வச்சுட்டான். பிறகு காட்டுக்குள்ள வச்சு அந்த ஸ்கல்லிங்கிறவனை பார்த்தானே. அப்போ இந்த தீவுக்குள்ள துப்பாக்கி கொண்டு வர்றது அலோடா? சட்டை போடாம ஜாயிண்ட் அடிச்சு ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ ஊருக்கு திரும்ப போன உடனே போலீஸ் இந்த விஷயத்த சொல்றியா அப்படின்னு ஸ்கல்லிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான். அதனாலதான் போலீஸ் ஹெலிகாப்டர்ல அந்த தீவுக்கு அவங்கள தேடி வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம கிளிஃப் அவங்க பையில போட்டு விட்டு அந்த மனித பற்களை சாட்சியா எடுத்துக்கிட்டு அவங்க தான் கொலகாரங்கன்னு தூக்கிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் கிளிஃப் தான் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கான். அதே பிளாஷ்பேக்ல நம்ம கிளிஃபும் சிட்னியும் கடற்கரையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறத காமிக்காங்க. அதுல கிளிஃபுக்கு முழுக்க அவன் லைஃப் மேலதான் ஆர்வம். இப்படியே ஒவ்வொருத்தரையா கொண்டு ஒவ்வொருத்தரோட அடையாளத்துல வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா சிட்னிக்கோ இவ அவன் மேல வச்சிருக்கிற காதல் மாதிரியே அவனும் காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கா. ஆனா அதை அவன் பண்ண மாட்டுக்கான். அதனால அவ அப்பப்ப சோகமாவதான். அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி கஞ்சாவை போட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க நிக்கு நின்னுட்டு இருக்கிறத பார்த்து இன்னைக்கு சாயங்காலம் இவன் கதையை முடிச்சிடும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுபடி இப்போ கொகைக்கு தனியா கூட்டு வந்து நம்ம நிக்க மண்டையில சுட்டுதான். கரெக்டா ஜீனா மேல இருந்து அதை பாத்துறா. நிக்கு ரத்த வெள்ளத்துல கடலுக்குள்ள விழுந்து பார்த்தோன்னே அட பாவி நீ கதற. அதை பார்த்த கிளிஃப் சட்டுன்னு நம்ம ஜீனாவை நோக்கி துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடறான். உடனே அவன் அங்கிருந்து ஓடலாம் திரும்பி பார்த்தா அங்க சிட்னி ஓடி வந்து இவளுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு தாக்குறா. இவளை கொல்றதுக்காக அங்க கீழே விழுந்திருந்த கத்தியை எடுத்துட்டு ஓடி வர அப்ப நம்ம ஜீனா அவளை அப்படியே தூக்கி விட்டுறா. ஓடி வந்த ஸ்பீட்ல பின்னாடி பறந்து போனவ ஜீனாவோட காலில் மட்டும் கத்தியால குத்திடுறா. அவன் நேரா பறந்து போய் கீழே உள்ள கடலுக்குள்ள விழுந்துடுறா. பிறகு காலில் இருந்து கத்தியை உருவிட்டு அவ பாய் ஃப்ரெண்டு நிக்க கத்தி கூப்பிட்டு பாக்கா. அவன் சவுண்டே காணும். அவன் உள்ள அடங்கிட்டான் போல. சடார்னு ஒரு கையை வந்து இவ காலை பிடிக்குது. பார்த்தா நம்ம கிளிஃப் கீழே இருந்து அந்த மலை ஏறி வந்துட்டான். பதறி போன நம்ம ஜீனா அவன் கையை உதச்சு விட்டுட்டு இவ காலில் குத்திருந்த கத்தியை உருவி வச்சிருந்தால அதை வச்சு அவன் கையில ஒரு குத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் மேல ஏறி வந்த கிளிஃப் அந்த கத்தியை உருவி போட்டுட்டு துப்பாக்கி எடுத்து ஜீனாவை துரத்த ஆரம்பிக்கான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அந்த குகையில தலையில மிதந்துட்டு இருந்த போட்டை காமிக்காங்க. அதுக்கு அடியில நம்ம நிக்கு மிதந்துட்டு இருக்கான். அவனோட மூக்கு மட்டும் தண்ணிக்கு வெளியே இருக்கு. அப்ப பார்த்தா அவன் பின்மண்டையில உள்ள தோல் பொழந்து தொங்கிட்டு இருக்கு. நல்ல விலைக்கு அவன் மண்டைக்குள்ள டைட்டானியம் வச்சிருந்தனால இந்த கிளிஃப் சுட்ட துப்பாக்கி குண்டு அதுல பட்டு எங்கேயோ தெரிச்சிட்டு நம்ம நிக்கு உயிர் பழச்சிருக்கான். தொங்கிட்டு இருந்த தோலை மண்டையோட ஒட்டி வச்சு ஒரு துணியை கட்டுன நிக்கு இப்ப வாரம்ல அவனுக்கு கொய்யா அப்படின்ட்டு அந்த படகுல குத்தி இருந்த கோடாரி எடுத்துக்கிட்டு வரான். காட்டுக்குள்ள ஜீனா ஓடுறா. ஜீனாவை விரட்டிக்கிட்டு நம்ம கிளிஃப் வரான். இவங்களுக்கு பின்னாடி நம்ம நிக்கும் வேகமா ஓடி வரான். ஜீனா எப்படியும் உதவி கேட்க கவாய் பீச்சுக்கு தான் போவான்னு தெரிஞ்சு நம்ம சிட்னி அந்த கயாக்கு போட்டுல அவங்களுக்கு முன்னாடி அந்த பீச்சுக்கு போய் சேர்ந்துடுறா. இங்க ஜீனா அந்த மேட்ல ஒரு கைத்தை பிடிச்சு ஏறினால அதே கையில பிடிச்சு கீழே இறங்கி வர அங்க பார்த்தா ஒரு 4 பேர் நிக்காங்க. எனக்கு பின்னாடி ஒரு கொலகாரன் என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்கான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறா. இறங்கி வந்தவன் ஆளுங்களை பார்த்த உடனே ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிடறான். இல்ல மக்கா இவ எனக்கு தெரிஞ்சவதான். டூருக்கு வந்த இடத்துல கஞ்சாவை போட்டு பைத்தியம் மாதிரி பிஹேவ்
என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கிளிஃப் சொல்லிக்கிட்டு இருக்க கஞ்சாவை அவ அடிச்சிருக்கான்னு சொல்ற. ஆனா உன்னோட கருவிலி ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்கான். ஆஹா இவன் விவரம் தெரிஞ்சவன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட கிளிஃப் சடார்னு துப்பாக்கி எடுத்து அங்க இருந்து 4 பேரையும் சுட்டு கொன்றுதான். மேல இருந்து கத்தியோட பாஞ்சு வரான் நம்ம நிக்கு. அரண்டு போன கிளிஃப் தற்காப்புக்கு கையை தூக்க நம்ம நிக்கு அவன் நடு கையில வெட்டி 2 பிளந்துடுறான். இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்க அங்க பீச்ல போலீஸ் ஹெலிகாப்டர் வருது. அதை பார்த்த உடனே நம்ம சிட்னி இவதான் பாதிக்கப்பட்டு உதவி கேட்கிற மாதிரி கையை அசைச்சு அந்த ஹெலிகாப்டர் கீழே கூப்பிடுறா. இந்த பக்கம் நம்ம நிக்க கத்தி எடுக்கான். அதே நேரத்துல கிளிஃப் துப்பாக்கி எடுத்து நம்ம நிக்க சுட பார்க்கான். ஆனா பிஞ்ச கையால அவனால கரெக்டா சுட முடியல. கடகடன்னு பக்கத்துல போன நிக்கு அந்த துப்பாக்கியை பிடுங்கி கிளிஃபோட நாடிலே வச்சிடறான். கரெக்டா அதே நேரத்துல அங்க போலீஸ் ஹெலிகாப்டர் வருது. பார்த்தா அதுக்குள்ள சிட்னி உட்காந்துருக்கா. இவங்க போலீஸ் சடார்னு ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கி எடுத்துட்டு சிட்னிட்ட இதுல யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு கேட்காங்க. ஆனா அவளோ பதில் சொல்லாம முழிக்கிறா. சீக்கிரம் சொல்லுங்கம்மா நாங்க தப்பான ஆளை சுற்றக்கூடாது அப்படின்னு போலீஸ் கேட்காங்க. ஆனா கரெக்டான நேரத்துல அங்க வந்த ஜீனா நிக்க கட்டி பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறா. அப்ப போலீஸே லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த சிட்னி நீங்க யார் கொலைகாரன் கேட்டீங்களே கீழே விழுந்திருக்கிற துப்பாக்கி ஒருத்தன் எடுக்க போறானே அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. சட்டுன்னு போலீஸ் ஸ்னைப்பர் வச்சு அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சிடறாங்க. அவ்வளவுதான். பிறகு போலீஸ் கீழே வந்து அடிபட்டு இருந்த நம்ம நிக்கியும் ஜீனாவையும் காப்பாத்தி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹவாய் நகரத்துக்கு கூட்டு போவ அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்து இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம விவோடி ஃபேமிலியில கல்யாணம் முடிச்ச பைபிள் இருந்தா உங்க ஹனிமூன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.